எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். சமீப காலமாக நம்மளுடைய சேனலிலே சில வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருந்த காரணகட்டத்தினால் கொஞ்ச காலம் எங்களால் வீடியோக்களை பதிவேற்றம் செய்ய முடியவில்லை. அதற்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். இனிவரும் காலங்களில் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலிலே மக்களுக்கு நற்பயனை கொடுக்கக்கூடிய நிறைய தகவல்களை நாங்கள் சொல்லுவோம் என்று இந்த வீடியோ மூலம் நாம் சொல்லிக்கிறோம். இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகிற ஜூன் மாதம் 15ஆம் தேதி 2024, அதாவது ஆனி மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவிலே ராஜயோகத்தை அடையக்கூடிய ராசியினர் யாரார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு தமிழ் மாதம் பிறக்கும் பொழுதும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் ஏற்படும். அதான் கிரகங்களினுடைய பெயர்வு அப்படின்னு சொல்றது. கிரகங்களினுடைய தலைவன் ராஜா என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானினுடைய அந்த பெயர்ச்சி மாதம் மாதம் ஒரு ராசி கட்டத்திலிருந்து மற்றொரு ராசி கட்டத்திற்கு இடம்பெயர்வார். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனா, இந்த ஆனி மாதத்திலே சூரிய பகவான் மிதுன ராசிக்கு இடம்பெயர்கிறார். இதன் மூலமாக இந்த குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட அலை வீசப்போகிறது. வீட்டில் சும்மாவே உட்கார்ந்துட்டு இருந்தாலும் அவர்களை நேரமும் காலமும் இழுத்து கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய ராஜ யோகத்தில் உங்களை விட்டுவிடும். நேரம் கெட்டால் நம்ம என்ன செஞ்சாலுமே தப்பாக தாங்க போகும். நேரம் சரியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நாம் வீட்டுக்குள்ள மூலையில் கம்முன்னு சம்மணங்கால் போட்டு உக்காந்துட்டு இருந்தாலும் நம்மளை அதிர்ஷ்டம் அழைச்சிட்டு போயிட்டு உங்களை கோபுரத்தில் உட்கார வைக்கும். அப்பேற்பட்ட ஒரு அதிர்ஷ்டகரமான காலகட்டம்தான் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு ஏற்பட போகிறது. அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார் சூரிய பகவான் மற்றும் இதர கிரகங்கள். அது யாரார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம் வாருங்க. முதல்ல சொல்றவங்க மேஷம் ராசிக்கார நண்பர்கள். மேச ராசிக்கார நண்பர்களுக்கு இந்த சூரியனினுடைய சஞ்சாரத்தினால அதிர்ஷ்டம் ஏற்பட போகிறது. அதிர்ஷ்டம் அப்படின்னா என்ன மாதிரி அப்படின்னு கேட்டா, வேலை செய்யற இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது. புதிய வேலை செய்ய நினைப்பவர்களுக்கும் அல்லது ஏற்கனவே செய்து கொண்டிருந்த வேலையிலும் மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகிறது. வேலை தேடுபவர்களுக்கு சிறப்பான வேலையும் கிடைக்கும். இத்தனை நாள் எனக்கு வேலை இல்லையே, படித்த படிப்புக்கு வேலை இல்லையே, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கனே அப்படின்னு சொன்னவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது. வியாபாரத்தில் இருப்பவர்கள் என்ன செஞ்சாலும் சரிங்க, ஒரு சின்ன பொட்டி கடை தான் நான் வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அந்த பொட்டி கடையே ஒரு மிகப்பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக மாறுவதற்கு உண்டான அனுகூலம் ஏற்படும். செஞ்சிட்டு இருக்கிற தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டு உயர்நிலைக்கு செல்வதற்கு உண்டான அத்துணை விதமான வாய்ப்புகளும் ஏற்பட போகிறது. அதே மாதிரி நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலில் ஆரோக்கியம் மேம்படும். திருமணம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும். குறிப்பாக காதலில் நீங்கள் விழுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. காதலிப்பீங்க. ஏற்கனவே காதலிச்சிட்டு இருந்தவங்களுக்கு சுமூகமாக அந்த காதல் நல்லபடியாக குடும்பத்தாரனால் நல்ல சந்தோஷமான முறையில் பேசப்பட்டு திருமணம் என்ற நிலைக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும்.
சந்தோஷத்தை சுவீகரிக்கிற காலகட்டம் நெருங்கிவிட்டது மேஷ ராசிக்கார நண்பர்களுக்கு. அடுத்து மிதுன ராசிக்கார நண்பர்கள். மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு? கண்டிப்பா உங்களினுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி மகிழ்வு கிடைக்கப் போகிறது. பல நாட்களாக கிடப்பில் போடப்பட்டு இருந்த அத்துணை விதமான வேலைகளும் நல்ல முறையிலே நடந்து முடியக்கூடிய அற்புதமான யோகத்தை நீங்கள் காண்பீர்கள். உங்களினுடைய மனைவியோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி உறவு பலப்படக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடியும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். சொந்த பந்தங்கள் சிதறி போயிடுச்சு, மன கஷ்டத்தினால விலகி போயிடுச்சு அப்படின்னு சொல்ற எல்லாத்துக்குமே அந்த குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆதரவு கிடைக்கிற அற்புதமான ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியும். உங்களுடைய நிதி நிலைமை, அதாவது உங்களுடைய பணப்புழக்கம், பணமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குங்கிறவங்களுக்கும் முன்பை விட நல்ல முறையில் நிதி நிலைமை வலுவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுறதை உங்களால் பார்க்க முடியும். வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளினுடைய பாராட்டு கிடைக்கும். அதன் மூலமாக பணி செய்கிற இடத்துல உங்களுக்கு பணி உயர்வு ஏற்படும். நிச்சயமாலும் சொல்லப்போனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா இத்தனை காலம் வரைக்கும் ரொம்ப கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. அந்த கஷ்டம் எல்லாமே ஜூன் 15 பிறகு அப்படியே அடியோடு மாறப்போகிறது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அடுத்து கன்னி ராசிக்காரங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், உங்களுடைய குடும்பத்துக்கே நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது ஜாதக ரீதியாக சொல்லணும்னா, ஒருவரினுடைய ஜாதகத்தை கணிக்கும் பொழுது அப்பாவுக்கு எப்படி, அம்மாவுக்கு எப்படி, மாமாவுக்கு எப்படி, அத்தைக்கு எப்படி அப்படின்ட்டு எல்லாரை பற்றியுமே கேட்பாங்க. தாத்தா பாட்டிக்கெல்லாம் எப்படின்ட்டு கேட்பாங்க. ஏன்னா அந்த ஜாதகரினுடைய நல்ல நேரம் கெட்ட நேரம் அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் கொஞ்சம் பிரதிபலிக்கும். ரொம்பலாம் பிரதிபலிக்காது, கொஞ்சம் பிரதிபலிக்கும். ஆனால் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆனி மாதத்திற்கு பிறகு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நல்ல காலம். உங்கள் வீட்டில் ஒரு கன்னிராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்கள கப்புன்னு பிடிச்சி வச்சுக்கோங்க, ஐஸ் வச்சுக்கோங்க, அவங்க உங்கள் கூட வச்சுக்கோங்க. அவங்களுடைய நல்ல காலம் அவர்களையும் மேம்படுத்தும், அவர்களை சுற்றி இருப்பவர்களையும் மேம்படுத்தும். அப்பேற்பட்ட அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. வியாபாரத்தில் லாபம் கிடைக்க போகுது. ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, உங்களுக்கு பணம் கொட்ட போகுது. இந்த பணம் கொட்டுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசரப்பட்டு எங்கேயும் தேவையில்லாத முதலீடுகளை செஞ்சிடாதீங்க, எங்கேயும் போயிட்டு ஏமாந்துடாதீங்க. இது மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மக்கிட்ட பணம் சேரும் பொழுது நாம் அதை இழுத்து பிடிச்சி வச்சுக்கணும். ஏதாவது சேஃபான முதலீடுகள், ஒரு தங்கம் வாங்கிறதோ அல்லது வேறு எதுலையாவது இந்த அரசாங்கத்தினுடைய பத்திரங்கள்லையோ அல்லது அரசாங்கத்தினுடைய சேமிப்புகள்லையோ போட்டு வச்சுக்கோங்க. தயவு செய்து அவசரப்பட்டு வேற எங்கேயும் முதலீடு செய்ய வேண்டாம். ஏன்னா நான் எப்பயுமே சொல்கிறது, பெரிய அதிர்ஷ்டம் வருகிறதுனாவே அதை பிடிச்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ சொல்லப்போனால் வியாபாரத்தில் செல்வம் கொழித்து உங்ககிட்ட பணம் பெறுகிற காலகட்டமாக இந்த ஆனி மாதம் இருக்குது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பான முறையில் வரக்கூடிய லாபத்தை இழுத்து பிடிச்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மாணவர்களுடைய முன்னேற்றம் ஏற்படும். கண்டிப்பாக மாணவர்களுடைய கல்வி நிலை மேம்படும். சுருக்கமாக சொல்லப்போனால் மாணவர்களுக்கும் நல்ல காலம் பிறந்து விட்டதுன்னு தான் சொல்லலாம். அடுத்து கும்ப ராசிக்கார நண்பர்கள். கும்ப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதிர்ஷ்டகரமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாலும் மற்றவங்க கிட்ட பணம் கொடுத்து திரும்பி வரலை அப்படின்னு சொல்கிற கும்பராசிக்காரங்களுக்கு ஜூன் 15 பிறகு கண்டிப்பாக கொடுத்த பணம் திரும்பி வரும். உத்தியோகத்தில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனையும் நீங்கும். வியாபாரத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். வியாபாரம் சரியாக நடக்கலைங்கன்னு சொல்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல மாற்றம் ஏற்படுறதை பார்க்க முடியும். ஆரோக்கியம் மேம்படுறதை பார்க்க முடியும். நீங்கள் என்ன துறையில் இருந்தாலும், அது மருத்துவத்துறை, விவசாயத்துறை, வணிகத்துறை, எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையிலே மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே
கிடையாது. சுருக்கமாக சொல்ல போனால் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் நல்ல காலம் பிறந்து விட்டதுன்னு சொல்லலாம் இந்த ஆனி மாதத்தில். பொதுவாக ஆனி மாதம் அப்படிங்கிறது சூரியனினுடைய வட திசை பயண காலமான உத்தராயண காலத்தினுடைய கடைசி மாதமாகத்தான் வரும் இந்த ஆனி மாதம். அதாவது நம்மளுக்கு ஒரு நாளில் அரைப்பொழுது பகல் அரைப்பொழுது இரவு அப்படின்னு வரும். ஆனால் தேவர்களுக்கு 6 மாதம் பகல் 6 மாதம் இரவு, அதாவது நம்மளினுடைய 6 மாதம் அவங்களுக்கு ஒரு பொழுது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தேவர்களுக்கு உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி அப்படின்னு இந்த ஆனி மாதத்தை சொல்லலாம். ஸோ இதை ஜேஷ்ட மாதம் அப்படின்னு அழைக்கிறாங்க. பொதுவாக இந்த ஆனி மாதத்தில் கேட்ட நட்சத்திர நாளில் ஆலயங்களில் ஜேஷ்டாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விழா நடைபெறும். அதில் நீங்கள் கலந்துக்கலாம். ரொம்ப நல்ல அனுகூலமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும். எனவே இந்த வீடியோவில் வருகிற ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அதிர்ஷ்ட காற்றை சுவீகரிக்க போகிற அந்த 4 ராசியினர் யாருங்கிறத பற்றி ரொம்ப விளக்கமாக பார்த்தோம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.